என்னடா நிகழ்ச்சி நடத்துறீங்க நீங்க எல்லாம்? எல்லாரும் அந்த 23 வயசு பையனுங்க இவனுங்களோட கவர்ச்சியை நீ கவர் பண்றதுக்கும் காசு கல்லா கட்டுறதுக்கு என் பிள்ளைங்களை அடிக்கணும். மவனை உன்ன ரோட்ல ஓட விட்டு அடிக்க வேண்டாம். இன்னையும் சொல்றேன் கேளு. நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்துல இருந்து எங்க அண்ணன் கண்டன பதிவு கொடுத்தாரு. நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்றமா இருந்தாலும் சரி, அது யாருக்கானது? என் மக்களுக்கானது தானே. அதுல எங்க அண்ணன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டா ஏன் அதை நீங்க முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த பக்கத்துல இருக்கிற கர்நாடகா, ஆந்திராவில எல்லாம் இந்த பிக் பாஸ தடை பண்றான். தமிழ்நாட்டுல உங்களுக்கு எங்க வலிக்குது? யார் சொன்னா வலிக்கும்னு நினைச்சுதான் நீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னமும் சொல்றேன், இந்த என்ன அவன் பேரு திவாகர், அவனுக்கு 4-5 செட்டு ட்ரெஸ் நானே வாங்கி தரேன். அந்த பரதேசி பையனை உள்ள போட்டுன்னு திரும்ப சொல்லு. அவங்க ஆயா அப்பா அவனுக்கு அப்படியே புத்தி சொல்லி வளர்த்திருப்பான். எப்ப பாரு துணி இல்லாம திரும்புறான். ஏன்னா உங்க ஆயா முன்னாடியும் உங்க அம்மா முன்னாடியும் போய் நின்று பாரு. அது மாதிரி ஏன்டா என் பிள்ளைங்க முன்னாடி நிக்கிற? அந்த பார்வதிக்கிறா பாரு, அந்த பரதேசி முண்டை எக்ஸ்பீரியன்ஸ் அடி கேட்கிற பொறுப்போக்கு. நீ தெருவுல வா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் காமிக்கிறேன். உன்னா அவுத்து போட்டு நின்னுக்கிறது என்னடி தெரியுது எங்களுக்கு? என் தமிழ் மக்கள் என்ன எல்லாம் கலாச்சாரத்தை வித்துட்டா திரும்புறோம். உன் காசு சம்பாதிக்கிறதுக்கு என் பிள்ளைங்களை அடமான வச்ச பிக் பாஸ் தூள் ஆயிடும். இந்த மேடன் மூலமா உனக்கு நான் கண்டனத்தை பதிவு பண்றேன்.